Joseph யோசேப்பு வந்து is sitting on the throne அவன் வந்து அந்த சிங்காசனம் மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். and his brothers come. அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். When his brothers came, அவங்க சகோதரர்கள் வரும்போது his blood didn't boil. அவனுடைய அப்படியே ரத்தம் கொதிக்கவில்லை. If you and I were there, ஒருவேளை நீங்களும் நானும் அந்த யோசேப்பு இடத்துல நாம் இருப்போம் என்றால் we would have locked the door. நம்ம உடனே கதவை பூட்டி இருப்போம். பின்னாடி door lock பண்ணு. Soldiers, அர்வாலை எடுங்க. Kill these fellows. இப்படி ஒருவேளை நம்ம வந்து யோசேப்பு இடத்துல ஒருவேளை இருந்திருப்போம் என்றால் அந்த சகோதரரை பார்த்த உடனே அப்புறம் எல்லாரும் வெட்டி போட்டிருப்போம். உன்னால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? How much of problem did I face because of you? Do you know? எங்க அப்பா பார்க்கல. I didn't see my father. ஒரு பொண்ணு, ஐயோ அந்த பொண்ணு பத்தி பேசவே முடியாது. I can't talk about a lady. ஜெயிலுக்கு போனேன். I went to jail. எல்லாம் உன்னால தான். Everything because of you people. Why didn't he say those things? அந்த வார்த்தை ஏன் யோசேப்பு சொல்லவே இல்லை? See, look at Joseph when he became prime minister. If I became prime minister, I'll say call that lady. நான் ஒருவேளை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பேன் என்றால் உடனே அந்த லேடியை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். And when Joseph became prime minister, he called the lady and put her in prison. Is that what the Bible says? வேதத்துல வந்து எழுதியிருக்கிறதா யோசேப்பு பிரதம மந்திரி ஆன உடனே அந்த அம்மா கூப்பிட்டு நம்ம ஜெயில போட்டாங்க அப்படி எழுதியிருக்கிறதா? அந்த அம்மா எவ்வளவு பிரச்சனை பண்ணுச்சு தெரியுமா ஜோசப்? How much problem did that lady create for Joseph? Do you know? Already struggling, somehow slowly steps ஏறி மேல வரார் லைஃப்ல. யோசேப்பு ஏற்கனவே ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக தாண்டி கடந்து கொண்டு வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக மேல வாழ்க்கையில மேல வரும்போது and then this அம்மா comes and says இவன் வந்து என்ன ரேப் பண்ண பார்க்கறா. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இந்த பையன் வந்து எங்களோட கேட்டு தவறாக நடந்து கொண்டான். Right? False accusation, goes to jail. Years he's in jail. தவறான ஒரு அபராதத்துக்கு இவர் சொல்லி இவர் நம்ம நாங்க ஜெயில போடுறாங்க அநேக வருஷமாக. But Joseph was able to give a generous interpretation to her intentions, actions and words. ஆனால் யோசேப்பு வந்து ஒரு கிருபையுள்ள விதத்துல அந்த அம்மாவுடைய வார்த்தைகளை செயல்களை சிந்தனைகளை பண்ணாரு விளக்கம் பெற்றுக்கொண்டார். How could she do this to me? அவங்க எனக்கு எப்படி இப்படி செய்ய முடியும்? How could my brothers do this to me? என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எப்படி செய்ய முடியும்? Was never his narrative. இப்படி இந்த யோசனை வந்து ஒரு நாளும் யோசேப்புக்கு வரவில்லை. When his brothers are talking, the Bible says he turned that side and started crying, it seems. அவங்களுடைய அண்ணன்மார்கள் வந்து பேசும்போது அவங்க கூடி பேசிக் கொண்டிருக்கும் போது யோசேப்பு திரும்பி அழுகிறானாம். Not because he's so hurt, because he's so happy to see them. ஏனென்றால் அவங்கள பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். Why? Generous interpretations. ஏனென்றால் கிருபையுள்ள ஒரு விளக்கம். Maturity is to interpret. முதிர்ச்சி பெறுவது வந்து விளக்கத்தை பெற்றுக்கொள்வது. What is Joseph interpreting here? யோசேப்பு எந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான்? You threw me into the pit not because I am rejected. You threw me into the pit because you have insecurities. Oh, I'm able to understand that you have some struggle, so I interpret my story like that. நீங்கள் என்னை அந்த பிட்டுக்குள்ள போட்டது நான் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கிறேன் அதனால அல்ல, உங்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்கிறது அதனால தான் நீங்க என்ன பண்ணீங்க இந்த குழிக்குள்ள போட்டு விட்டீங்க அப்படின்னு கிருபையுள்ள விதமாக என்ன பண்ணாம யோசேப்பு யோசிக்கிறார். Everybody touch your head like this. உங்களுடைய தலையை டச் பண்ணி பாருங்க சொல்லுங்க. Say my mind, என்னுடைய மனது